Welcome to PGTRB English. Let's start to learn. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் செக்ஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேனனைசேஷன், எக்ஸ்டசி ரெண்டு போயமும் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். கேனனைசேஷன்லையும் எக்ஸ்டசி இது ரெண்டு போயம்லேயும் ஜான்டன் எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு போயம்லேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். லிசன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டர் ஆஃப் த மெட்டஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொய்ட்ரி. மெட்டஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொய்ட்ரி யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னா ஜான் டன். மெட்டஃபிசிக்கல் பொய்ட்ரி வாஸ் founded by John Donne. Next one, the term metaphysical as applied to poetry was first used by Dr. Johnson. The term metaphysical as applied to poetry was first used by Dr. Johnson, who borrowed it from Dryden's phrase used for John Donne. The term metaphysical அப்படின்றது as applied to poetry, poetryக்கு அப்ளை பண்ணது யார்? இந்த metaphysical அப்படின்ற வேர்டை டேர்மை பொயட்ரியில் அப்ளை பண்ணது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணது டாக்டர் ஜான்சன். இதை வந்து யார்கிட்டேருந்து பாரோ பண்ணார் அப்படின்னா ட்ரைடனோட ஃப்ரேஸ்லேருந்து பாரோ பண்ணார். இது யாருக்காக ட்ரைடன் ஃப்ரேஸ் எழுதியிருக்காரு அப்படின்னா ஜான் டன்னுக்காக எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் மெட்டஃபிசிக்கல் பொயட்ஸ் வந்து நான் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேன். ஹென்ரி பேகன், ஆண்ட்ரூ மார்வெல், ஆப்ரஹாம் கவுலே, ரிச்சர்ட் கிராஷா, தாமஸ் கேரியூ, ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவங்களாம் தான் மெட்டஃபிசிக்கல் பொயட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைடன் செட் டன் ஆஸ் ஹீ அஃபெக்ட்ஸ் த மெட்டஃபிசிக்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல ட்ரைடனோட ஃப்ரேஸ், ஜான் டன்னுக்காக ட்ரைடன் எழுதின ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஹீ அஃபெக்ட்ஸ் த மெட்டஃபிசிக்ஸ். அதை தான் வந்து அவர் பாரோ பண்ணி டாக்டர் ஜான்சன் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன், ஜான்சன் செட் ஆன் மெட்டஃபிசிக்கல் போயம்ஸ். மெட்டஃபிசிக்கல் போயம்ஸை வந்து ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, த மோஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ் ஆர் யோக்டு பை வயலன்ஸ் டுகெதர். Johnson said on metaphysical poems, the most heterogeneous ideas are yoked by violence together. Next one, the metaphysical conceit அப்படின்ற வேர்டை வந்து யார் காயின் பண்ணியிருக்கா அப்படின்னா டாக்டர் ஜான்சன் காயின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அசோனன்ஸ் அப்படிங்கிறது இந்த கேனனைசேஷன் போயமில் வரும். The main repeating vowel sounds are naturally an element of rhyme. The main repeating vowel sounds are naturally an element of rhyme அப்படின்ற இந்த மீனிங் தான் அசோனன்ஸ். இந்த அசோனன்ஸ் வேர்ட்ஸ் வந்து வவல் சவுண்டோட ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ் வந்து இதில் வந்திருக்கு, கேனனைசேஷன் போயமில் வந்திருக்கு. தான் த மெயின் ரிப்பீட்டிங் வவல் சவுண்ட்ஸ் ஆர் நேச்சுரலி அண்ட் எலமெண்ட் ஆஃப் ரைம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கேனனைசேஷன் போயமில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா கவுட், ஃப்ளவுட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன். The repetition of a consonant sound make the piece sound more appealing. The repetition of the consonant sound make the piece sound more appealing அப்படின்னா அலிட்ரேஷன். அசோனன்ஸ்னா வவல் சவுண்ட் ரிப்பீட்டிங் ஆகும். இதில் அலிட்ரேஷனில் வந்து கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகுது. இந்த அலிட்ரேஷன் வந்து கேனனைசேஷனில் என்ன வேர்ட் வந்திருக்கு அப்படின்னா ஃபார்ச்சூன், ஃப்ளவுட், இந்த ரெண்டு வேர்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீட் இஸ் அசோசியேட்டட் வித் மெட்டஃபிசிக்கல் ஸ்கூல். கன்சீட் வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா மெட்டஃபிசிக்கல் ஸ்கூல். இந்த மெட்டஃபிசிக்கல் கன்சீட் யார் காயின் பண்ணா அப்படின்னா டாக்டர் ஜான்சன் காயின் பண்ணியிருக்கார். He had written all his best pieces ere he was 25 years old. இது இந்த கொட்டேஷன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஜான் டன் சொல்லியிருக்கார். டன் இஸ் ரிகார்டட் as Elizabeth Browning. Coleridge said as I should never find fault with metaphysical poems were all like but half as excellent. கால்ரிட்ஜ் வந்து எக்ஸ்டசியில் இந்த லைன் சொல்லியிருக்காரு. கால்ரிட்ஜ் வந்து எக்ஸ்டசியை இந்த போயமை வந்து இந்த லைன் சொல்லியிருக்காரு. ஐ ஷுட் நெவர் ஃபைண்ட் ஃபால்ட் வித் மெட்டஃபிசிக்கல் போயம்ஸ் வேர் ஆல் லைக் பட் ஹாஃப் ஆஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பொதுவாக ஜான் டன் மெட்டஃபிசிக்கல் ஸ்கூல் பற்றி பார்த்தோம். இப்போது கேனனைசேஷன் போயமில் என்னென்னு பார்க்கலாம். சம் ஆஃபன் கோட்டட் போயம்ஸ் ஆஃப் ஜான் டன்னோட ஆஃபன் கோட்டட் போயம்ஸ் என்னென்ன அப்படின்னா கேனனைசேஷன், சன்ரைசிங், ஃப்ளியா, அ வேலிடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங், அ வேலிடிக்ஷன் ஆஃப் வீப்பிங் வரும், கோ அண்ட் கேட்ச் அ ஃபாலிங் ஸ்டார், டெத் பி நாட் ப்ரவுட். Next, art refers to studies or bearing in the poem canonization. Art refers to studies or bearing in the poem canonization. In the line with the art refers to studies or bearing.
In the poem Canonization, the invoke means to call on a god or duty as witness or for aid. The invoke means to call on a god or a duty as witness or for aid. The main, the main subject of Donne's poetry is passionate love and meditation. The main subject of country's Donne's poetry is passionate love and meditation. Next, pretty room referred to the sonnets. For etymologically, the Italian word sonnet mean a room. Sonnet means a room அப்படின்றத ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் a legend is a story of saint's life. legend அப்படின்னாவே a story of saint's life ன்னு சொல்லலாம். Here Donne speaks of the lovers as saints. in this canonization poemல Donne வந்து லவ்வர்ஸை தான் saints-ஆ சொல்லியிருக்காரு, implying that the true lovers are like saints. அதாவது என்ன இம்ப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்ரூ லவர்ஸை வந்து saints-ன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் the word hears means the carriage the dead. carriage the dead. the word hears அப்படின்றது carriage the deadன்ற மீனிங் கொடுக்குது. stamped face means literally the face of the king which was imposed as on coins. It implies a pursuit of wealth. Stamped face means literally the face of the king which was always embossed on coins. It implies on pursuit of wealth. Plague bill. Plague bill is the bill of morality or the list of death from the plague. plague bill அப்படிங்கிறது list of morality, bill of morality அல்லது list of death from the plagueனால இருந்தவங்க. These bills were issued weekly in Donne's time. These bills வந்து weekly in Donne's timeல வந்து issue பண்ணுவாங்க weekly. Donne may be referring to the plague. Donne may be referring to plague in 1592 to 93. The eyes of the lovers like mirror. The eyes of the lovers like mirror. Next one, metrical base. The metrical base of the poem lines, அதாவது canonization poems ஓட metrical base of poem lines என்ன இயம்பு. let me love அப்படிங்கிறது alliteration sonic techniqueன்னு சொல்லலாம். let me love அப்படின்றது let love alliteration வருது, alliteration sonic technique. next we die and rise the same and prove. இதில் என்னென்னா assonance sonic technique. we die and rise the same and prove. அப்படின்றது assonance sonic technique. next though she and I do. Next, ending the first and last line in every stanza with the word love represent anaphora phonic technique. In the canonization poemல ending the first line and the last line every stanzaவும் word loveன்ற wordல end ஆகுது. இது என்ன represent பண்ணுதுன்னா anaphora phonic technique represent பண்ணுது. though she and I do love is written in iambic trimeter. though she and I do love is written in iambic trimeter. Call her one me another fly. Call her one me another fly is the lines in canonization. Poetic form in canonization is sonnets. Mythical creature அப்படின்றது phonics. The speaker offer up to be made fun of his goat. The lovers are like candles because they burn themselves out for each other's love. The lovers are like candles as they burn themselves out for each other's love. The lyric telling of their love are like hymns. The lyric telling of their love are like hymns. Next, ecstasy poemல பார்த்தா eyes serves as the gateway of soul. eyes serves as the gateway of soul. nasty poem அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்டசி போயமை வந்து சொல்கிறாங்க. கால் திஸ் போயம் nasty poemனு யார் கால் பண்ணுறான்னா சிஎஸ் லீவிஸ் தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்கிறாரு. it is spring to me violets are in bloom. it is springtime violets are in bloom. Donne tries to convey spiritual love is physical attachment. Donne என்ன ட்ரை பண்ணாரு கன்வே பண்ணுறாரு அப்படின்னா tries to convey spiritual love is physical attachment ஓட இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டசி போயமில் கன்வே பண்ணுறாரு. எக்ஸ்டசி இஸ் டேக்கன் ஃப்ரம் த Plotinus philosophy. அதே canonization போயம் பார்த்திங்கன்னா பிளாட்டோனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். canonization இஸ் அ பிளாட்டோனிக் போயம் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸ்டசி பார்த்திங்கன்னா Plotinus. இது வந்து Plotinus அப்படின்றது வந்து பாடி அண்ட் சோலை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுது. ஆனால் பிளாட்டோனியஸ் அப்படிங்கிறது ஒன்லி சோல் மட்டும்தான் சொல்கிறது. நெக்ஸ்ட் பாடிஸ் கம்பேர்டு டு பிளானட்ஸ், soul are compared to angel. John Donne's first anniversary poem has 474 lines.
ஜான் டன்னோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி போயம் வந்து 474 லைன்ஸ் இருக்குது. கன்சீட் அப்படிங்கிறது மெட்டஃபிசிக்கல் ஸ்கூலோட லிங்க் ஆனது. பிரேஸ்லெட் of bright hair about the bone. A bracelet of bright hair about the bone. In these lines, the most powerful effect is produced by Donne. A bracelet of bright hair about the bone. In these lines, the most powerful effect is produced by Donne. The age of sensibility is the description of late 18th century. The age of sensibility is the description of late 18th century. The poem Ecstasy is filled with imagery. The poem Ecstasy is filled with imagery. The first biographer of Donne was Isaac Walton. The first biographer of Donne was Isaac Walton. The last poem of Donne is A Hymn to God the Father. Hymn to God the Father, whose characteristics method was first the shock, then the ingenious development of those of thought. Whose characteristics method was first the shock, then the ingenious development of thought. John Donne. First known work of John Donne is Biothantus. In this, Donne defends suicide. Donne was the grandson of the playwright John Heywood. John was the grandson of the playwright John Heywood. Stomach cancer was the cause of Donne's death. In 1598, Donne renounced his religion, Roman Catholicism. In 1598, Donne renounced his religion, Roman Catholicism. Okay friends, we will meet in the next video. Next video la ecstasy oda poem lines oda ungala meet pandren. Bye friends, all the best for your preparation. Thank you.